Welcome back to Edification. If you want to elevate your learning process, please get in touch with our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஹேவிங். இந்த ஹேவிங் அப்படின்ற வார்த்தையை ஒரு சில பேர் சொல்ல நீங்க கண்டிப்பா கேட்டிருந்திருப்பீங்க. இந்த ஹேவிங்கோட வார்த்தையோட பர்பஸ் என்ன, யூசேஜ் என்ன, எங்க நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு இன்னைக்கு டீட்டெயில்ல பார்க்கலாம். இப்போ நீங்க ஹேவிங் அப்படின்னு யூஸ் பண்ண போறீங்கனாலே அது கூட V3 தான் ஆட் பண்ணணும். ஓகே, ஹேவிங் அப்படின்ற வார்த்தையோட நீங்க V3 தான் ஆட் பண்ணணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதை நீங்க எந்த காலத்துலனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல எல்லா பக்கம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம். ஃபியூச்சர் வராது, ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட்ல நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே, இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா, ஹேவிங்கோட நீங்க V3 ஆட் பண்ணும்போது refer to an action completed before another action. நோட் பண்ணுங்க, ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் முடியுது, ஆனா அதுக்கும் முன்னாடி ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா. நம்மளோட பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எப்படி சொல்றது, பர்ஃபெக்ட்ல பேசுவோம் இல்லைங்களா. பாஸ்ட் பர்ஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம் இல்லையா, அதேதான். அதுக்கு பதிலாக நீங்க ஹேவிங் பிளஸ் V3 யூஸ் பண்ணி பேசலாம். பாருங்க, ஒரு செயல் மற்றொரு செயலுக்கு முன் முடிக்கப்பட்டிருப்பதையோ அல்லது அதற்கான காரணத்தையோ குறிக்கிறது. ரொம்ப டெப்தா தமிழ்ல பார்க்குவேன்னா, நீங்க ஹேவிங் பிளஸ் V3 யூஸ் பண்ணும்போது அதோட மீனிங் பாஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே, சிம்பிள் பாஸ்ட்டுக்கு முந்தின ஸ்டேஜ் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லையா. ஸோ அதை நம்ம விரிவா சொல்லாம ஜஸ்ட் சிம்பிளா நீங்க ஹேவிங் பிளஸ் அந்த ஆக்ஷன் வெர்போட V3 போட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடியும். எக்ஸாம்பிள்ஸ் மூலமா டீடைல்டா பார்க்கலாம். பாருங்க, அவ தன் வேலையை முடிச்ச பிறகு அலுவலகத்திலிருந்து கிளம்பினாள். அவள் தனது வேலையை முடித்த பிறகு அலுவலகத்திலிருந்து கிளம்பினாள். அப்போ ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன் என்ன, வேலையை முடிச்சது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது உள்ள ஆக்ஷன் அவங்க ஆஃபீஸை விட்டு கிளம்புனது இல்லையா. பாருங்க எவ்வளோ சிம்பிளா எழுதுறோன்னு. having finished her work, having finished her work, she left the office. she left the office. நீங்க having V3 யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப அக்யூரேட்டா ரொம்ப சிம்பிளா உங்களுடைய அந்த அந்த சென்டென்ஸோட மீனிங்கை கன்வே பண்ணும். இதுதான் இந்த ஹேவிங் பிளஸ் V3யோட பர்பஸே. ஓகேவா, இங்க பாருங்க, she left the office அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட். அப்ப அதுக்கும் முன்னாடி நடந்ததை நம்ம எப்படி சொல்லுவோம், ஜென்ரலா நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி பேசுவோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல ஃபார்முலா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க, had வரும் பிளஸ் V3 வரும் இல்லையா. she had finished her work after she left the office அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்ப இது எவ்வளோ லென்த்தியா இருக்கு. பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி நீங்க பேசி அந்த கன்வே பண்றதை விட you could use a having plus V3. ரொம்ப சிம்பிளா முடிக்கலாம். having finished her work, she left the office. வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா அவன் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டா. அடுத்து பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். having plus V3யோட பர்பஸ் என்ன, நம்மளுடைய பாஸ்ட் பர்ஃபெக்டை ரீப்ளேஸ் பண்ணிடும். சரிங்களா, having plus V3. திரைப்படத்தை பார்த்த பிறகு எனக்கு முடிவு புரிந்தது. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கதையோட கிளைமேக்ஸ் என்னன்னு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அவ்வளவுதான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, படத்தை கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணி முடிச்சது. இப்போ ஹேவிங் சீன் த மூவி இல்லைன்னா ஹேவிங் வாட்ச்டு த மூவி யூஸ் பண்ணுங்க. படத்தை பார்த்த பிறகு அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஹேவிங் சீன் த மூவி ஐ அண்டர்ஸ்டுட் த எண்டிங். ஐ அண்டர்ஸ்டுட் என்னது, சிம்பிள் பாஸ்ட். அப்ப ஹேவிங் சீன் அப்படின்னா பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சிம்பிளா சொல்லு. பார்த்த அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஹேவிங் சீன் ஐ அண்டர்ஸ்டுட் த எண்டிங். ஓகே, பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப ஈஸியா நேச்சுரலா யூஸ் பண்ணலாம். அடுத்த, எச்சரிக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். நம்ம ஏற்கனவே வார்ன் பண்ணிட்டோம், அதனால அவங்க அலர்ட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ எச்சரிக்கை பண்ணது என்ன, வார்ன் பண்ணிருக்கோம் இல்லையா, அவ்வளவுதான். having been warned, having been warned அதாவது எச்சரிக்கைப்பட்டு இருந்ததால். அப்ப அந்த இருந்தது அப்படிங்கிறது தான் be verb இல்லையா, அதோட V3 தான் என்ன, been. ஓகே, having been warned they were careful. they were careful.
ஆல்ரெடி நம்ம வந்து அலர்ட் பண்ணினதுனால அவங்க எப்படி இருந்தாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டாங்க. ஹேவிங் பீன் வார்ன்ட் they were careful. இந்த இடத்துல நீங்க had, been அந்த மாதிரி அப்புறம் சப்ஜெக்ட் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம having பிளஸ் என்ன செய்யறோம், V3 யூஸ் பண்ணிக்கிறோம். having been warned they were careful. ஏன்னா எச்சரிக்கைப்பட்டிருந்ததால்னு சொல்லும்போது அங்க சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வார்ன் பண்ணதுக்கு அப்புறமாயிட்டு அப்படின்னு சொல்லலையே, அவ்வளவுதான். having been warned. ஓகே, கவனமாக படித்த பிறகு அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்றான். கவனமாக படித்த பிறகு having studied hard ரொம்ப சிம்பிளா நீங்க யூஸ் பண்ணலாம். having studied hard he passed the exam. நல்லா கவனமா படிச்ச அப்புறமா அவன் தேர்வில் பாஸ் பண்ணிட்டான். ஏன்னா இது ரெண்டுமே பாஸ்ட் ஆக்ஷன். முத நடந்த ஆக்ஷன் என்ன, கவனமா படிச்சது. அதை தொடர்ந்து கான்ஸ்டிடியூஷனா வந்த ஆக்ஷன் என்ன, அவங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணியது. ஓகே, having studied hard he passed the exam. இரவு உணவு சமைத்த பிறகு அவள் ஓய்வெடுத்தாள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சமைச்ச அப்புறமா அவங்க என்ன செய்றாங்க, ரெஸ்ட் எடுக்கணும். having cooked dinner she relaxed. சொல்லுங்க. having cooked she relaxed. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஓய்வெடுத்தாள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க எல்லா சப்ஜெக்டையும் தாராளமா யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்க்கலாம். இப்ப எல்லா டென்ஸும் கலந்து, ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் எல்லா டென்ஸும் கலந்து பேசலாம். கொஞ்சம் கவனிங்க. அவன் சாவியை இழந்திருந்ததால், சாவியை தொலைச்சிட்டாரு, கதவை திறக்க முடியல. இப்ப திறக்க முடியல சொல்லலாமா? ஹேவிங், ஏன்னா சாவியை இழந்துட்டாரு, சாவியை தொலைச்சிட்டாருங்கிறது பாஸ்ட், கதவை திறக்க முடியலைங்கிறது என்ன, இப்ப ப்ரெசன்ட்ல அவர் அந்த எபிலிட்டியை நம்ம பேஸ் பண்ணி பேசுறோம் இல்லையா? So having lost his key, he couldn't open the door. Having lost his keys. ஆனா ஒண்ணு, நீங்க பர்ஃபெக்டா, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்பவுமே தனியா சொல்ல வேண்டிய சூழ்நிலை நமக்கு எப்பவுமே வராது. நம்ம இப்போ ப்ரெசென்ட்ல கூட ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல நிறைய விஷயங்களை பேசி கம்ப்ளீட் பண்ணுவோம். பட் ஆனா நீங்க பாஸ்ட் பர்ஃபெக்டா தனியா சொல்ல வேண்டிய சூழ்நிலை ரொம்ப வரவே வராது. ஓகேவா? ஸோ நீங்க having lost his keys ன்னு சொல்லிட்டு நிப்பாட்ட முடியாது. அதை தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும், சிம்பிள் பாஸ்ட் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, having lost his keys he couldn't open the door. ஓகே, பாருங்க. நன்றாக தயாரித்து இருப்பதால் அவள் இப்போது தன்னம்பிக்கையுடன் இருக்கிறாள். இங்க பாருங்க, நல்லா தயார் பண்ணிட்டாங்கிறது பாஸ்ட். இப்போ வந்து ஹாப்பி, கொஞ்சம் வந்து எப்படி இருக்காங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்கிறது ப்ரெசென்ட். அப்ப பாருங்க, having பிளஸ் V3 வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு நான் சொன்னேன்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதை தொடர்ந்து சிம்பிள் பாஸ்ட். ஆனா நீங்க having பிளஸ் V3 இன்னொரு அட்வான்டேஜா எது கூட யூஸ் பண்ணலாம், முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு அதை தொடர்ந்து நீங்க சிம்பிள் ப்ரெசென்ட்லயும் பேசிக்கலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜ், நோட் பண்ணிக்கணும். ஓகே, having பிளஸ் V3 எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நான் இப்போ ஒரு முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லி அதனால அப்படின்னு சொல்லி இழுத்து அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷனை நம்ம சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நன்றாக தயாரித்திருப்பதால், ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு அவங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். having prepared thoroughly she feels confident now. எல்லாமே ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இது உங்களுக்கான குயிஸ். டோன்ட் ஃபர்கெட் டு டூ யுவர் குயிஸ். ஓகே, நேற்று பேருந்தை தவறவிட்டதால் அவன் இன்று சீக்கிரம் கிளம்ப முடிவு செய்தான். நீங்களே சொல்லுங்க. நேற்று பஸ்ஸை விட்டுட்டாரு, ஆனால் அது நேற்று விட்டது தான், ஆனால் அதை கண்டினியூட்டி பண்ணுறோம். நேற்று விட்டதுனால அவன் இன்னைக்கு சீக்கிரமாக கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். புத்தகத்தை படித்து இருந்ததால் அவளுக்கு கதை தெரியும். அவள் ஏற்கனவே புக்கை படிச்சுட்டா, அதனால அவளுக்கு என்ன, ஸ்டோரி தெரியும். காஃபியை முடித்த பிறகு அவன் வேலை தொடங்க தயாராக இருக்கிறாள். என்ன சொல்ற, காஃபி குடிச்சு முடிச்ச பிறகு அவங்க வேலை செய்ய தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளீஸ் டூ யுவர் ஹோம்ஒர்க் using having plus V3. Thank you.